ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எழில் சுடர் சீரியலில் தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எழில தான் காட்டுறாங்க. இப்போ அபி வந்து எழில்கிட்ட கேட்குறாங்க, என்னப்பா நேற்றுக்கெல்லாம் நல்லா மழையாக இருந்தால் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தீங்களா அப்படிங்கும்போது, ஆமாம்மா ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டேன், ஏன்னா நல்லா மழையாக இருந்துச்சுலாம் வர முடியல அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து அடுத்ததாக பார்த்தோம்னா அபி கேட்குறாங்க, சரிப்பா நீங்கள் மட்டும்தானே இருந்தீங்க, சுடர் இல்லைல்ல அப்படிங்கும்போது, இல்லைம்மா சுடர் என் கூட தான் இருந்தா அப்படிங்கிறாங்க. இதை கிட்டதுமே அபி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ உடனே வந்து வீட்டில் உள்ள குழந்தைங்கள்லாம் சொல்கிறாங்க, இல்லையே சுடர் வந்து எங்க கூட இருந்துட்டு இருந்தா ராத்திரியில அப்படிங்கும்போது, அப்ப எழில் சொல்றாங்க, இல்லையே சுடர் என் கூட எல்லாம் இருந்தா, அவ கோயிலுக்கு வந்தா நல்ல மழையா போச்சுன்னு சொல்லிக்கிட்டு நாங்க 2 பேரும் ஹாஸ்பிட்டல்ல இருந்துட்டோம், என் கூட தான் சுடர் இருந்தா அப்படிங்கிறாங்க. அப்போ உடனே வந்து எல்லாரும் சொல்றாங்க, ராமையாவும் கூட சேர்ந்து சொல்றாங்க, இல்லைங்கய்யா சுடர் வந்து வீட்டில் தான் அங்கே இருந்துட்டு இருந்தா, நான் கூட பார்த்தேன் அப்படிங்கும்போது, அப்போ வந்து பார்த்தோம்னா மனகுரி மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, சுடர் எங்க இருந்தா, இங்க இருந்தது பேய் இந்துமதியில இங்க இருந்துட்டு இருந்தது, இது தெரியாம இதுக்கெல்லாம் அப்படி பேசிட்டு இருக்குங்களே அப்படின்னு மனகுரி வந்து மனசுக்குள்ளே திட்டிட்டு இருக்கிறாங்க. அடுத்து வந்து எழிலுக்கு ஒரே குழப்பமா இருக்குது. அப்போ எழிலுக்கு வந்து கேட்குறாங்க, எல்லாரும் வந்து என்னை வந்து ஏமாத்தலையே, ஏதாவது வந்து என்னை ஏமாத்துறீங்களா அப்படிங்கும்போது, இல்லைப்பா சுடர் வந்து எங்கள் வீட்டில் தான் இருந்துட்டு இருந்தா, எங்களுக்கு தான் நீங்கள் சொல்கிறத பார்த்தா குழப்பமாக இருந்துட்டு இருக்கு அப்படிங்கும்போது, உடனே வந்து சுடர் வந்து சொல்கிறாங்க, நீங்கள் ஒருத்தரும் குழப்பமடைய வேண்டாம், சொல்ல போனாக்கி இங்கே இருந்தது வந்து நான் கிடையாது, பக்கத்து வீட்டுக்கார அக்கா தான் இருந்தாங்க அப்படிங்கிறாங்க. என்னது பக்கத்து வீட்டுக்கார அக்கா இருந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமாம் நேற்றுக்கு நல்லா மழையாக இருந்ததுல, இடி வேறு இடிச்சிட்டு இருந்தது, அதனால அஞ்சலியும் குழந்தைங்க எல்லாரும் பயப்படுவாங்கன்னு சொல்லிட்டு நான் தான் பக்கத்து வீட்டுக்கார அக்காவுக்கு ஃபோன் பண்ணி நான் வரந்தண்டி கொஞ்சம் இங்கே இருங்கன்னு சொன்னேன், அவங்க தான் இருந்தாங்க. அது மட்டும் இல்லை நேற்றுக்கு வந்து மழை பெய்தனால லைட் வேறு இல்லை, அதனால லைட்டு வெளிச்சம் இல்லாதனால எல்லாரும் நான் சொல்லி நினச்சிட்டாங்க அப்படிங்கவும், அப்போ தான் எழிலுக்கு புரியுது, ஓஹோ அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்போ எழில் சொல்கிறாங்க, பரவாயில்லையே நீ ஒரு ஃபோன் பண்ணனதும் அவங்க நம்மளுக்கு இந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்களே, பெரிய விஷயம் தான் அப்படிங்கும்போது, அப்போ ராமையாவும் குழப்பமாக இருக்குது, என்னது சுடர் நீ சொல்கிறதெல்லாம் உண்மையானு கேட்கும்போது, ஆமாம் ராமையா நான் சொல்கிறதெல்லாம் உண்மைதான் அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே போகிறாங்க. அப்போ இந்துமதியை பற்றி மனகுரி வந்து மனசில் நினச்சிட்டு இருக்கிறாங்க, சுடரை வச்சு ஒரு பிளான் பண்ணி நம்ம ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தலாம்னு நினச்சோம், ஆனால் இந்த பேயால் வந்து எல்லாமே இதை மாதிரிக்கு ஆகிப்போச்சுது, இந்த இந்துமதி வந்தனால இந்த பிரச்சனையெல்லாம் வேறு மாதிரிக்கு திரும்பி போச்சுது, இல்லைன்னா சுடரை வச்சு அபியை வச்சு நம்ம ஒரு பிரச்சனை இழுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனகுரி இது எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா குழந்தைங்கள தான் காட்டுறாங்க. குழந்தைங்க எல்லாரும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்கிறாங்க. அப்போ அபி வந்து அவங்களும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தோம்னா வந்து சுடர் வராங்க. சுடர் வந்ததுமே கேட்குறாங்க, என்ன குழந்தைங்களா கிளம்பிட்டீங்களா, டைம் ஆகி போச்சுது அப்படின்னு சொல்லும் போது, என்ன நீ தலைவாரிட்டு இருக்கிறியா அபி, வா நானே தலையை வந்து வாரி விடுது அப்படிங்கும்போது, இங்கே பாரு இந்த மாதிரிலாம் ஓவர் ஆக்டிங்லாம் பண்ணிட்டு இருக்காதுன்னு அப்படின்னு அபி சொல்கிறாங்க. ஏன் அபி நீ எப்போ பதில் இந்த மாதிரிக்கே பேசிட்டு இருக்கிற, நான் அப்படி என்னதான் உனக்கு தப்பு பண்ணேன்னு அப்படிங்கும்போது, இங்கே பாரு நீ எனக்கு அம்மாவை வந்து ஏன் அதுதான் தப்பு அப்படிங்கிறாங்க. எங்களுக்கு அம்மானா ஒரு அம்மா தான், அதுவும் இந்துமதி அம்மா மட்டும்தான், ஒன்னெல்லாம் என்னால் வந்து அம்மாவை கூட ஏற்றுக்கலாம் முடியாது அப்படின்னு சொல்லவும், அப்போ வந்து சுடர் சொல்கிறாங்க, நான் சொல்கிறத கேளு அபி, உண்மையிலேயே உங்கள் அப்பாவை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி கொஞ்சம் கூட நான் நினச்சதே கிடையாது, அது எப்படி நடந்ததுன்னு எனக்கு இப்போ வரைக்கும் எனக்கு தெரியாது, நான் சொல்கிறத கேளு அப்படிங்கும்போது, அப்படியா நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்டுட்டு இருக்கணுமா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் அபி நான் சொல்கிறத கேளு அதுதான் உண்மை அப்படிங்கிறாங்க. நீ எங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினச்சேன்னா பேசாமல் நீ வீட்டை விட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லவும், ஏன் அபி நீ இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிற, சொல்ல போனாக்கி நீ தான் இந்த குழந்தைங்களே பெரியவா, நீ எப்படி இருக்கிறியோ அதை பார்த்து தான் இந்த குழந்தைங்களும் வளருவாங்க, நீ இந்த மாதிரிக்கு தப்பான ஒரு இந்த மாதிரிக்கு போயிட்டு இருந்தேன்னா மற்ற குழந்தைங்களும் இந்த மாதிரி தான் ஒரு தப்பான முடிவு எடுப்பாங்க அப்படிங்கும்போது, நீ என்ன பேசிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, ஆமாம் நான் ஒரு விஷயம் கேட்குறேன் நீ சொல்லுவி அப்படின்னு கேட்கும்போது, என்ன விஷயம் அப்படின்னு அபி கேட்கும்போது, நேற்றுக்கு உங்கள் அப்பா வந்து எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லி ஃபோன் பண்ணாரா என்ன, அப்படி பண்ணவே இல்லை நீ பொய் தானே சொன்ன அப்படிங்கும்போது, அபி உடனே சொல்கிறாங்க, ஆமாம் நான் பொய் தான் சொன்னேன், ஏன் அபி இந்த மாதிரிலாம் நீ பொய் சொல்கிற அப்படின்னு வந்து சுடர் கேட்கவும், ஆமாம் எனக்கு நீயும் எங்கள் அப்பாவும் கோயிலுக்கு போகக்கூடாது, அது தடுக்கிறதுக்காக தான் நான் பொய் சொன்னேன் அப்படிங்கிறாங்க. நீ எப்போவுமே சரிதான், எங்கள் அப்பாவோட நீ சேர்ந்து வாழவே முடியாது அப்படிங்கவும், சரி அபி நீ சொன்ன மாதிரிக்கே நீ என்ன அம்மாவை ஏற்றுக்கவே வேண்டாம், நான் இந்த வீட்டுக்கு எதுக்காக வந்தேன், உங்களெல்லாம் பார்த்துக்கிறதுக்காக தானே வந்தேன், அந்த பொறுப்பையாவது எனக்கு நீ கொடுக்கலாம்ல அப்படிங்கும்போது, உடனே பார்த்தோம்னா அங்கே வந்து கவின் வராங்க. அப்படியா அந்த பொறுப்பு உனக்கு கொடுக்கணுமா, சரி நான் கொடுக்குறேன், அதுக்காக சில டெஸ்ட்டுகள்லாம் வைப்பேன், அதில் நீ வந்து பாஸ் ஆகணும், அப்போ தான் நான் வந்து அந்த பொறுப்பை கொடுப்பேன் அப்படிங்கும்போது, உடனே வந்து சுடர் வந்து சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. நீ என்ன டெஸ்ட்னாலும் வச்சுக்கோ, நான் கண்டிப்பாக ஜெயிச்சு காட்டுவேன் அப்படின்னு சொல்லவும், அப்படியா சரி பார்த்துடலாம் அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க போனதுமே இந்த 3 குழந்தைங்களை வந்து கைத்தட்டி சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இன்றைக்கி இவளை என்ன பண்ணுறேன் பார் அப்படின்னு சொல்கிற மாதிரி சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்து வந்து சுடர் வந்து சாயந்தரம் பிள்ளைங்களாம் வந்து ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டதுக்காக ஆட்டோவில் வந்து நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து எங்கே ஸ்கூல் விடல நல்ல வேலையாக போச்சுது, சீக்கிரமாக நம்ம வந்துட்டோம்
அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் வந்து ஸ்கூல் விடுறாங்க. விட்டதுமே குழந்தைங்கள காணலையே, எங்கே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுடர் ரொம்பவே பதட்டமாக இருந்துட்டு இருக்கும்போது அப்போ கவின் வந்து ஃபோன் பண்ணுறாங்க. என்ன சுடர், நாங்கள் ஸ்கூல் விட்டு வந்து எவ்வளோ நேரம் ஆகுது, உனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே கிடையாதா? சொல்ல போனாக்கி நீ வந்து எங்களை பார்த்துக்காக தான் வந்துன்னு சொன்னேன், ஆனால் நீ இப்படிலாம் இருந்துட்டு இருந்தேன்னா அப்புறம் எப்படி நான் உனக்கு அந்த பொறுப்பை கொடுக்க முடியும் அப்படிங்கும்போது, இல்லையே நான் வந்ததுக்கு அப்புறமா தான் ஸ்கூல் விட்டாங்க, நான் வந்து ஸ்கூல் வாசலில் தான் நின்றுட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது, அப்போ நான் என்ன போய் சொல்கிறேன்னா அப்படின்னு கேட்குறாங்க கவின். சரி கவின், நீ இப்போ எங்கே தான் இருக்குன்னு சொல்லு அப்படிங்கும்போது, எங்களுக்குலாம் ரொம்பவே பசியாக இருந்தது, அதனால நாங்கள் வந்து ஒரு ஹோட்டலில் இருக்கிறோம், நீ 10 நிமிஷத்தில் அந்த இடத்துக்கு வந்தாகணும் அப்படிங்கும்போது, எனக்கு 10 நிமிஷத்துலையா, அது இங்கேருந்து எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, அது எவ்வளோ தூரம் இருந்தாலும் சரி தான், நான் உனக்கு கொடுக்குற டாஸ்க் வந்து 10 நிமிஷம் தான், அதுக்குள்ளேயும் நீ வந்தாகணும் அப்படிங்கவும் உடனே சரின்னு சொல்லிட்டு சுடர் பார்த்தோம்னா அவசர அவசரமாக ஆட்டோவில் வந்து ஸ்பீடாக போக சொல்கிறாங்க. அந்த ஹோட்டலுக்கு வந்துருந்தாங்க. வந்ததுமே தேடி பார்க்குறாங்க, குழந்தைங்க யாருமே காணலை, இங்கே குழந்தைங்களாம் இங்கே தானே இருக்கிறதா சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நினச்சிட்டு இருக்கும்போது கவின் அடுத்ததாக ஃபோன் பண்ணுறாங்க. என்ன சுடர், இவ்வளோ நேரம் நாங்கள் வந்து சொன்னோம் ஆனால் நீ வரவே இல்லை அப்படிங்கும்போது, இல்லையே நீ சொன்ன மாதிரிக்கே 10 நிமிஷத்தில் நான் வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. நாங்களாம் கிளம்பியாச்சு, நான் இப்போ பார்க்கில் இருக்கிறேன், அந்த பார்க்குக்கு வந்துரு அப்படின்னு கவின் சொல்லவும் அடுத்த பார்த்தீங்கன்னா பார்க்குக்கு ஓடி வரான். ஆனால் அங்கேயும் குழந்தைங்க இல்லை. சுடருக்கு ஒன்றுமே புரிய மாட்டுக்கு. இப்போ கவினுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. கவின் வந்து ஃபோன் எடுக்கவே இல்லை. உடனே சோகத்தோட வீட்டுக்கு வராங்க. இங்கே பார்த்தோம்னா இவங்க 3 பேரும் சிரித்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு சுடர் அதிர்ச்சி அடைகிறாங்க. ஏன் கவின் நீங்கள் எல்லாம் இப்படி பண்ணினீங்க அப்படிங்கும்போது, ஆமாம் நாங்கள் வேணும்னு தான் இந்த மாதிரிலாம் செய்தோம், என்றைக்குமே நீ எங்களுக்கு வந்து அம்மாவாக ஆக முடியாது, எங்களை வந்து இந்த மாதிரிக்கு நீ பார்த்துக்கிறதுக்காகவும் நாங்கள் வந்து பொறுப்பை உனக்கு கொடுக்கவும் மாட்டோம் அப்படின்னு சொல்லவும் இதெல்லாம் கேட்டுட்டு வந்து சுடர் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்துமதி எங்கே வராங்க, என்னாச்சு சுடர் அப்படிங்கும்போது, இந்த குழந்தைங்க என்ன எல்லாரும் ஜோக்கர் படிக்க இந்த மாதிரிக்கு பண்ணிட்டாங்க அப்படிங்கவும் இதை கேட்டுட்டு இந்துமதி வந்து ரொம்பவே சோகமாக இருக்கிறாங்க. அப்போ சுடர் சொல்கிறாங்க, நான் நம்மளை எதுக்காக இங்கே இருக்கணும், நான் வீட்டை விட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறேன் அப்படிங்கவும் இதை கேட்டதுமே இந்துமதி அதிர்ச்சி அடைகிறாங்க. இந்த மாதிரி தான் இந்த எபிசோட எடுத்துகிட்டு போகிறாங்க. அடுத்து என்னென்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.